தமிழகத்தில் முதியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை உற்றார் உறவினர்கள் உதறிவிடும் கொடுமை சத்தமின்றி அதிகரித்து வருகிறது. குறிப்பாக லட்சக்கணக்கானோர் கூடும் வழிபாட்டு தலங்களில் இந்த சமூக அவலம் அவ்வப்போது அரங்கேறுகிறது. வறுமை என்ற பெயரிலும் சுமையாக கருதப்படுவதாலும் கைவிடப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் துயர நிலையை பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. கோடிக்கணக்கில் வருமானம், நவபாஷண சிலை, சித்தர்கள் வாழ்ந்த பூமி, இதுதான் பழனிமலை குறித்து பெரும்பாலானோர் அறிந்திருக்கும் சிறப்புகள். ஆனால் இதன் பின்னணியில் சத்தமில்லாமல் மனசாட்சியற்ற செயல்பாடுகள் சில அரங்கேறி வருகின்றன. பிறப்பாலும் விபத்துக்களினாலும் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னிலை மறந்திருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை வீட்டில் வைத்து பார்க்க முடியாமல் பழனியில் கூடும் பக்தர்கள் கூட்டத்தில் கைவிடப்படும் அவலமே அது. திருவிழா காலங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இங்கு அழைத்து வரும் குடும்பத்தினர் ஐதீகம் என்றும் எல்லாமே இனி இறைவன் விட்ட வழி என்றும் கருதி விட்டு விட்டு செல்கின்றனர். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. அவங்க வெளியில லட்சக்கணக்கான ஆஸ்பத்திரி செலவு பண்ணி பார்க்குறாங்க, பார்த்து சரியாகிறது இல்லை. இங்கே கொண்டு வந்து கூட்ட காலங்கள் விட்டு போட்டு போயிடுறாங்க. அந்த ரோட்டில் அது இது எல்லாம் பார்த்துட்டு அங்கங்கே உட்கார்ந்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இதுக்கு பார்த்து ஏதோ ஒரு நடவடிக்கை இருக்கணும். சொந்த பந்தங்களால் உதரப்படும் அவர்கள் அன்னதான கூடங்களும் தண்ணீர் பந்தல்களும் அதிகம் நிறைந்த பழனியில் உண்ண உணவின்றி வீதிகளில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். நிறைய மனநோயாளி ரோட்லயும் இருக்காங்க, மலை மேலே ஏறும்போது இருக்காங்க. அவங்க செயல் வந்து குப்பையில் எடுத்து சாப்பிட்றாங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. எங்களுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. உறைவிடம் இல்லாததால் குப்பை தொட்டிகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களுக்கு அருகில் படுத்துறங்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சில நேரங்களில் நாய்களாலும் குடிபோதையில் திரியும் சிலராலும் தாக்குதலுக்கும் உள்ளாகின்றனர். சாமி மட்டும் வந்தா கூட அதை பார்த்து நம்ம என்னன்னா இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குதா, இதை கவர்மெண்ட் எத்தனை நாளைக்கு இது கூட கண்டுக்க மாட்டேங்குது. எவ்வளவு இப்ப ஏதாவது ஒரு முடிவு பண்ணாதான் ஆகு அப்படிங்கிறது நாங்களோட எங்களுடைய இது. குடும்பத்தினரால் கைவிடப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அன்றாட பொழுதை கழிக்க கஷ்டப்படும் அதே வேளையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிலரை சித்தர்களாக கருதி வழிபடும் நிலையும் பழனியில் உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாரதியுடன் முருகப்பெருமாள் மற்றும் அசீஃப். வழிபாட்டு தலமான பழனி மட்டுமின்றி தமிழகத்தின் வேறு சில பகுதிகளிலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை விட்டுச் செல்கின்றனர். அது எந்தெந்த பகுதிகள் என்பதை இப்போது பார்க்கலாம். கோயில் திருவிழாக்களின் போது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கைவிடப்படும் அதே வேளையில் புகழ்பெற்ற ஆன்மீக சுற்றுலா தலங்களில் மனநலம் குன்றியவர்களை விட்டுச் செல்வதும் அதிகரித்து வருகிறது. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியை புண்ணிய பூமியாக கருதும் வெளிமாநில மற்றும் வெளிமாவட்ட மக்கள் பலர் இங்கு முதியவர்களையும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் விட்டுச் செல்கின்றனர். இதேபோன்று ராமேஸ்வரத்திலும் மனநலம் குன்றியவர்கள் அதிகமாக உள்ளனர். மனநல காப்பகங்கள் நிறைந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி நகர வீதிகளில் மனநோயாளிகளை விட்டுவிட்டு செல்வது தொடர்கதையாகி வருகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இவ்வாறு கைவிடுவது சரியல்ல என கூறியுள்ள மனநல மருத்துவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவர்களை குழந்தைகள் போல பாதுகாக்க வேண்டும் என்கின்றனர். ஒரு சில நேரங்கள்ல அவங்கள எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல, அவங்க கிட்ட எப்படி அவங்கள பராமரிக்கிறதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாததுனால அவங்க என்ன பண்றாங்க, இவங்க இனிமே சரியாக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமையும் இருக்கு. ஒழுங்கா ட்ரீட் பண்ணா கண்டிப்பா மனநோய்கள் குணமாகும். முன்ன மாதிரி கிடையாது, நல்ல மருந்துகள் இருக்கு, விரைவாக குணமாகும். குணமடைந்த பின் அவர் மீண்டும் வேலைக்கு செல்லலாம், குடும்பத்தில் இயங்கலாம். இதை ஞாபகம் வச்சுங்க. மனநலம் குன்றியவர்களை வழிபாட்டு தலங்களில் விட்டுவிட்டு செல்லும் மூட நம்பிக்கையை மனதிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதும் மனநல மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் முருகப்பெருமாள் மற்றும் ஃபெலிக்ஸ் கமல்ராஜ். திருவிழாக்களின் போது கைவிடப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை காப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி நம் மத்தியில் எழுகிறது. அதன் உண்மை நிலவரம் உங்கள் பார்வைக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மக்கள் வெறுத்து ஒதுக்குவதால் நாள்தோறும் அவர்கள் சந்திக்கும் துயரங்கள் ஏராளம். பழனியில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்
பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்நாளை கழித்து வருவதே இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். திருவிழா காலங்களில் மனநலம் குன்றியவர்களையும் முதியவர்களையும் பழனி போன்ற வழிபாட்டு தலங்களில் விட்டுவிட்டு செல்லும் மனப்பாங்கு அதிகரித்து வரும் நிலையில் அவர்களை பாதுகாக்க அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என்று புகார் கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். வரக்கூடிய நிதியில ஒரு 100 ரூபாய் தேவஸ்தானத்துக்காக வருகிறது என்றால் அதில் ஒரு சதவீதம் 1 ரூபாயை ஒதுக்கினாலே போதும் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு காப்பகத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திருப்பதியிலேயோ மற்ற இடங்களிலோ நம்ம குறிப்பா திருப்பதியில நம்ம பார்க்கவே முடியாது. இதற்கெனவே ஒரு 2-3 ஊழியர்களை பணியில் அமைத்திருக்காங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் எங்கேயாவது தெரிஞ்சாங்கன்னா அவங்க உடனடியாக எடுத்துக்கொண்டு போய் அந்த காப்பகத்தில் இணைத்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராங்க. யார் போன் பண்ணாலும் ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க குற்றக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நம்பர் ஆஃப் மனநோயாளிகள் ரோட்ல சுத்திட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கிறது. அது மேட்ச் ஆக மாட்டேங்கிறது. கண்டிப்பா அரசாங்கம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பெட்ஸ் ஆரம்பிச்சா மட்டும்தான் இதுக்கு சரியான தீர்வு காண முடியும். முதியவர்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் கைவிடப்படுவதை ஒப்புக்கொள்ளும் பழனி நகராட்சி தலைவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் மட்டும் அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். எதிர்காலத்தில் சட்டத்திட்டங்களை ஆராய்ந்து பழனி நகராட்சி மூலமாக ஒரு மனநலம் காப்பகம் அமைத்து அவர்களை பராமரிப்பதற்கு சட்டத்திட்டங்களை ஆராய்ந்து அது உரிய வழிமுறை பெற்று அரசின் கவனத்திற்கு கொண்டு அந்த மனநல காப்பகம் நகராட்சி சார்பாக அமைத்து அவர்களை பராமரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பழனியில் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆதரவற்றவர்களுக்கான இல்லம் ஏற்கனவே நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக காப்பகம் அமைப்பது குறித்து கேட்டதற்கு பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆனந்தன் ஆகியோர் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். லட்சக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய பழனி மலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை இன்றளவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் அவர்களை காப்பாற்றுவதற்காக அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. புதிய தலைமுறைக்காக பார்வதி பாமா மற்றும் ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் பழனியிலிருந்து பாரதி. மனநலம் குன்றியவர்களை வெறுத்து ஒதுக்கும் அவலம் மற்றும் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவது குறித்த தகவல்களை மனநல ஆலோசகர் ரவி சாமுவேல் நம்ம செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதனை இப்போது பார்க்கலாம். மனநல ஆலோசகர் திரு ரவி சாமுவேல் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பராமரிக்காம தங்கள் இந்த குடும்பத்தார் இப்படி தனித்து விடப்படுறதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன சார்? மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க சரியா தூங்க மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, எப்படி பேசுறதுன்னு தெரியாது, யார்கிட்ட எவ்வளவு பேசணும்னு தெரியாது. இதனால குடும்பங்கள்ல பல குழப்பங்கள் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சமுதாயத்துல அவங்களுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் கிடையாது. யாருமே அவங்களை ஏத்துக்கிறது இல்ல. ஒரு மனநலம் குன்றியவர் ஒரு வீட்டுல இருக்காருன்னா அவங்கள பத்தி ஏளனம் பண்ணுவாங்க, இல்ல அவங்கள பத்தி கொஞ்சம் குறைவா பேசுவாங்க. இது மாதிரி நிறைய கஷ்டங்களை ஏற்படுத்துறதுனால ஒரு சில குடும்பங்கள்ல இந்த மாதிரி விபரீதமான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. பொது இடங்களை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறது. இது குடும்பத்தினரையும் பாதிக்கும், மனநலம் பாதித்தவர்களையும் ரொம்ப பாதிக்கும். குறிப்பா இந்த மாதிரி தனித்து விடப்படுறவங்க சமுதாயத்துல சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன சார்? இந்த மாதிரி தனித்து விடுறப்போ அவங்களுக்கு இந்த உலகத்துல போராடி ஜெயிக்க தெரியாது. ஒருவேளை உணவு எப்படி அடையணும்னு கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களை அப்படி விட்டு போறது ஒரு பெரிய பாவம் தான். இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார்? மனநோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா மனநல மருத்துவரை பார்த்து இதுக்குண்டான மருத்துவத்தை ஃபாலோ பண்ணா இதுக்கு நல்ல விதத்துல ஒரு கியூர் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி பாத்துக்க முடியாத பட்சத்துல இதை பாத்துக்கிறதுக்குன்னே பல நிறுவனங்கள் இருக்கு, தன்னலமற்ற நிறுவனங்கள் இருக்கு. அவங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள நல்லா பாத்துப்பாங்க. மூணாவது சமுதாயத்தினரும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி குடும்பத்துல வச்சு பாத்துக்கிறப்ப அவங்களுக்கு கூடுதலான உதவியோ இல்ல அட்லீஸ்ட் நம்ம அவங்கள பத்தி ஏளனமா பேசாமவாது இருக்கணும். உங்கள் தகவலுக்கு நன்றி சார். மனநோய் என்பது எப்போதும் தீராத வியாதிகள்ல விரைவில் குணப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் என்பது இவரின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ஆனந்த்.